உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சூப்பராக நல்லா எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு 2 டைப் பணியாரம் செய்கிறோம். இது ஒன்று காரம், ஒன்று வந்து ஸ்வீட்டு. இது ஒரே மாவில் 2ஐயும் செய்கிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் அளவில் பச்சரிசி எடுத்துக்கிறோம். நான் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் ஒரு அலாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த டம்ளரில் நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். முழுசாக அந்த டம்ளர் நிறைய இருக்கணும், அந்த அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறோம். அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்குங்க, கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் உளுந்து வந்து அதே டம்ளரால் 3/4 அளவு இருக்கணும், முழுசாக இருக்கக்கூடாது. 3/4 அளவு வெள்ளை உருட்டு உளுந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. அது மாதிரி சுத்தம் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துருங்க. பாத்திரத்தில் எடுத்து வச்ச பிறகு இந்த உளுந்து நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 6 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறணும். அதுபோல் அரிசியையும், அந்த பச்சை அரிசியையும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா முழுந்துற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த 6 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இந்த உளுந்து இந்த மாதிரி நல்லா ஊறி அப்படியே 2ஆக பார்த்திங்கன்னா பூத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த உளுந்து ஊறி போயிடும். அதே போல் பச்சரிசியும் நல்லா ஊறி போயிருக்கும். இந்த மாதிரி ஊறி இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா அதை அலசி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துங்க. எடுத்து ஒரு மிக்சி ஜாரில், நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நான் நல்லா நைஸாக இந்த பச்சரிசியை, ஊற வச்ச பச்சரிசியை அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக இது போல் பச்சரிசியை ஊற வச்சதை நைஸாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதே போல் உளுந்தையும் அந்த மாதிரி நல்லா நைஸாக பொங்குற அளவுக்கு நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு அதை நல்லா ஆட்டி எடுத்துங்க. அதிக வழக்கமாக எடுத்துருந்தீங்கன்னா ஒன்று கிரைண்டரு இல்லை ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துங்க. முதல்ல அரிசி மாவை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. பச்சரிசியை அரைச்சி எடுத்து வச்ச பிறகு உளுந்தை அரைச்சி இந்த மாதிரி அதோட சம அளவுக்கு வர்ற அளவுக்கு அரைச்சி நல்லா அந்த உளுந்து நல்லா பஞ்சு மாதிரி கிளம்பி வரும். இப்போ அந்த உளுந்தையும் அரைச்சி அந்த மாவோடு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து இந்த மாவை, அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகாமலாம் இருக்கக்கூடாது. நல்லா இதை அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா பஃப்னு வரும், அப்படியே பந்து மாதிரி வரும். உங்களுக்கு எண்ணெய் அதிகம் எடுக்காது. இந்த மாதிரி அதை நல்லா மாவை 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருங்க. உப்பு போட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 3 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா அது நல்லா மாவு புளிச்சு போய் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாவில் ஒரு பாதி அளவு மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கங்க. பாதி அளவுக்கு உள்ள ஒரு மாவை, அந்த பணியாரத்துக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை பாதி அளவுக்கு எடுத்துக்கங்க. பாதி அளவு வந்து பார்த்திங்கன்னா காரமும், அதே மாவில் பாதி அளவில் நம்ம இனிப்பும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்க அந்த மாவில் பாதி அளவு மாவில், பணியார மாவில் 2 டீஸ்பூன் மைதா மாவு போடுங்க. 2 டீஸ்பூன் மைதா மாவு. அது கூட கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தூளை அரைச்ச ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. அது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு ரெட் சில்லி சாஸ், உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் அந்த சூப்பு கரண்டியால் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்து, இதுக்கு மேலே ஒரு முட்டை வந்து உடைச்சி ஊற்றுங்க. இந்த கார பணியாரத்துக்கு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றுங்க.
இதுக்கு தேவையான சால்ட் வேணுமா லேசாக சால்ட் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மேலே முட்டை ஒன்று உடச்சி ஊற்றுங்க. முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இந்த மிளகுத்தூள் சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு முட்டை சேர்த்துங்க போதும். உங்களுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை நீங்கள் அதிகப்படுத்திங்க. 1 2 இல்லை 3 இது மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கிங்க. இப்போ இந்த மாவில் நம்ம அந்த பணியார மாவில் இந்த மிளகுத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், ஜீரகத்தூள், இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அடித்து நல்லா அந்த பீட்டரால் அந்த கலக்கக்கூடிய இதை நல்லா வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு ஓரமாக ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஓரமாக மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதி மாவுக்கு நம்ம வந்து வெல்லம் வந்து ஒரு 2 அச்சு வெல்லம். அந்த மாவுக்கு நம்ம கொஞ்சமாக தானே எடுத்துருக்கோம். அதனால் 2 அச்சு வெல்லத்தை உடச்சி சேர்த்துங்க. ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா பாகா இதை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த பாத்திரத்தில் இந்த வெல்லத்தை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பாகா காய்ச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இப்போ அந்த வெல்லம் உருகி நல்லா பாகா வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாகு வந்து உங்களுக்கு பதத்துக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த கரண்டியால் எடுத்து இப்படி சொட்ட விட்டிங்கன்னா அப்படியே அது நூல் மாதிரி விழுகும். அப்படி இருந்தால் அது ஒரு பதம் கம்பி பதமாகும். இப்போ நம்ம இந்த மாவை நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு வேண்டிய மாவில் 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துங்க. மைதா மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் நம்ம அந்த பாகு காய்ச்சி ஊற்றும் போது இந்த மைதா மாவு கட்டிப்படாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டியாக போயிடும். அதனால் நீங்கள் இதை வந்து மைதா மாவு சேர்த்து அந்த இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்குள்ள மாவை நல்லா கலக்கி விட்டு வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த ஜீராவை எடுத்து பார்த்திங்கன்னா கரண்டியில் அப்படியே கம்பி மாதிரி அது இப்படி ஒழுகும்போது அப்படியே இழுத்துக்கிட்டு வரும். அப்படியே நூல் மாதிரி. அப்படி வரும்போது அது சரியான பதமாகும். இப்போ நம்ம அந்த ஜீராவை அந்த பாகை எடுத்து அப்படியே அந்த வெள்ளைப்பாகை இந்த மாவு இந்த பணியார மாவில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இதை கலக்குங்க. நல்லா இதை கலக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஏலக்காயை வந்து ஒரு 3 ஏலக்காயை இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் வந்து நான் காட்டலை, இடித்து எடுத்து வச்சுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாகையும் சேர்த்து அந்த வெள்ளை பாகையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம அருமையாக அது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த பணியார மாவில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த வெள்ளை பாகி போதுமானது. இப்போ கரெக்டாக அது வந்து ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காயோ ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருப்போம். அந்த ஏலக்காயை போட்டு இல்லைன்னா ஏலக்காய் தூள் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நறுமணத்துக்கு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச பிறகு பணியாரம் ஊற்றக்கூடிய குழிக்கல், அந்த மாதிரி குழியாக இருக்கக்கூடிய பணியாரம் ஊற்றுறதுக்குள்ள கல்லில் நாங்கள் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வைங்க. அந்த பணியாரக்கல்லை வச்சு அந்த கல் சூடு வந்த பிறகு அந்த ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. ஒவ்வொரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு நம்ம முதல்ல இந்த காரப்பணியாரம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காரப்பணியாரத்துக்கு கலக்கி வச்சுருக்கோம். அந்த மாவை எடுத்து அந்த பணியார மாவு காரப்பணியார மாவை எடுத்து முதல்ல ஊற்றுங்க. முதல்ல ஒவ்வொரு குழியிலையும் அரை குழி, அதாவது அரை குழி தான் ஊற்றணும். முழு குழியாக ஊற்றுனீங்கன்னா பொங்கி அப்படியே மேலே வந்து அது வேகாமல் நின்று போகும். அரை குழியாக ஊற்றுங்க. இந்த மாதிரி அரை குழியாக ஊற்றுங்க. அப்படி அரை குழியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா வெந்து நல்லா பஃப்லியாக கிளம்பி மேலாக்க வந்துடும். அந்த குழி முழுவதுமே வந்துடும். அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்போ அதுபோல் எல்லா குழியிலையும் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி கல் கேஸ் அடுப்பில் வைக்கும்போது ஒன் சைடு தான் சூடு வரும். உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதும் சூடு வராது, கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சென்டரில் ஊற்றுற குழியில் ஊற்றுறது மட்டும் எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு கடைசியாக ஊற்றுங்க. ஏன்னா அது முன்னாடி சூடு வந்து நல்லா வெந்து போகும். அதை ஊற்றுனீங்கன்னா அடுத்து அடி பிடிச்சிக்கும் அப்படியே. அதனால் கடைசியாக மட்டும் அந்த சென்டரில் ஊற்றணும். இப்போ அது மேலே எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வேக விட்டிங்கன்னா அப்படி எடுக்கிறதுக்கு பரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஒரு சின்ன முள் கம்பி மாதிரி சில்வர் கம்பி வச்சுங்க. இந்த கம்பியை வச்சு இப்படி எடுத்து பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்பூன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து பரட்டி விடுங்க. பரட்டி விடுங்க.
ஒவ்வொரு பணியாரத்தையும் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இது நல்ல வாசமாகவும் நறுமணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த காரப்பணியாரம், இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த காரப்பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல காரம், அதே டைமில் பார்த்திங்கன்னா சரியான உப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டையெல்லாம் கலந்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மொறுமொறுனும் பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி பிரட்டி விட்ட பிறகு நல்லா வெந்துடும். இப்படி வெந்து உருண்டையாக வந்துடும். அது நீங்கள் எடுத்து பந்து மாதிரி வரும். அதை அதே கம்பியால் வைக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி ஸ்பூனாலையும் எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த மாவையும் இந்த மாதிரி அந்த கார பணியாரத்தை ஊற்றுங்க. அதுபோக மிச்ச குழியில் இனிப்பு பணியாரத்தை ஊற்றிக்கலாம். இப்போ அதுபோல் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இனிப்பு பணியாரத்தை சேர்த்துக்கிறோம். அதில் மிச்சம் இருக்க மாவை ஒரு 3 குழிக்கு நம்ம அந்த காரப்பணியாரத்து மாவையும் சேர்த்துக்கிறோம். காரப்பணியார மாவை சேர்த்த பிறகு அடுத்து நம்ம இனிப்பு பணியாரத்துக்குள்ள மாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காரப்பணியாரம் ஒரு 4 குழிக்கு மிச்சம் மாவு இருந்துச்சு, ஊற்றிருக்கோம். 4-5 குழிக்கு ஊற்றிருக்கோம். இப்போ மிச்ச குழியில் நம்ம இனிப்பு பணியாரத்தை அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் அரை குழியாக ஊற்றுங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பணியாரமும் அற்புதமாக ஒரே மாவில் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. நீங்களே நல்லா ஹெல்த்தியாக வீட்டிலையே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வெந்து போகும். இதெல்லாம் பெரட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு பெறலாம். அப்படியே ஒட்டாமல் வரும். இது மாதிரி ஒட்டாமல் வரும். டக்குன்னு எல்லாத்தையுமே பெரட்டலாம். இந்த மாதிரி காரப்பணியாரமும் இனிப்பு குழிப்பணியாரமும் இந்த குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் கூட இதை காலையில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கூட வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு டைம் வேணும். அதுபோல் லீவ் டைமில் வீட்டில் நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு வைக்கலாம். அது எல்லோரும் திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாகவும் நறுமணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா சாஸெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாஸு, சட்னி, தேங்காய் பால், அதே போல் இனிப்பு போட்டு பால், ஏலக்காயெல்லாம் போட்டு காய்ச்சின பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் பணியாரம் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ இது மாதிரி நல்லா பிரட்டி விட்ட பிறகு இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா பந்தாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிங்க. இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிங்க. ஒரு வீட்டில் விசேஷம்னா இந்த மாதிரி செய்ய சொல்லி உங்களுக்கு காரப்பணியாரமும் இனிப்பு பணியாரமும் செஞ்சு கொடுங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு, ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு, ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு, இந்த ரெஸ்ட் டைம் லீவ் டைம்லலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸு. இது நம்ம பாரம்பரியமான உணவில் வர்றது. இது மாதிரி நீங்களும் இந்த பணியாரத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். இப்போ சூப்பராக நம்ம பணியாரம் சுட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது காரப்பணியாரம் ஒரு பிளேட்லையும், அதே போல் இனிப்பு பணியாரம் இன்னும் ஒரு பிளேட்லையும் ஒரே மாவில் ரொம்ப ஹைலைட்டாக செஞ்சுருக்கோம். இது போல் நீங்களும் செய்யுங்க. இது போல் நீங்கள் 3 டைப்பு 4 டைப்பு பணியாரம் கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவில் செஞ்சுருக்கிறதுனால அந்த கலரிங்கெல்லாம் அவ்வளோ கிளியராக சூப்பராக சாப்பிட்ற அளவுக்கு நறுமணத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அதிக அளவில் எண்ணெய் குடிக்காது. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா எண்ணெயை உறிஞ்சிக்கும். இது பார்த்திங்கன்னா எண்ணெயும் அதிக அளவில் இருக்காது. நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்தி செய்யுங்க. இந்த மாதிரி அதுக்கு மேலே க்ரீமெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காரப்பணியாரமும் இனிப்பு குழிப்பணியாரமும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.